6 மாதங்களில் முடிக்க வேண்டிய அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் எஞ்சிய பணிகளை வேண்டும் என்றே தாமதப்படுத்தி 3 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக அரசு நிறைவேற்றியதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பல திட்டங்கள் திமுக ஆட்சியில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக கூறினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று குறிப்பிட்டார்கள். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு முழுக்க மாநில நிதி 1652 கோடியும் மாநில நிதியை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு 90% பணிகள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே நிறைவேற்றப்பட்டது. அந்த 10% பணியை 3 ஆண்டு காலமாக நிறைவேற்றாம இன்றைக்கு கிடப்பில் போட்டிருந்தாங்க. இது ஏன்னா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய திட்டம் என்ற காரணத்திற்காகவே இதை கிடப்பில் போட்டாங்க. இதனால் 2.5 ஆண்டு காலம் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் விடியா திமுக அரசு. முல்லை பெரியாறு அணையின் உறுதித்தன்மை குறித்து உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்த பிறகும் கேரள அமைச்சர்களும் எம்பிக்களும் தவறான பிரச்சாரங்கள் மேற்கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வேண்டுமென்றே திட்டமிட்டு கேரள அரசு, கேரளாவில் இருக்கின்ற அமைச்சர்களோ நாடாளுமன்றங்களோ இப்படிப்பட்ட கருத்தை சொல்வது வருந்தத்தக்கது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அமைத்த குழு ஆராய்ந்து உறுதித்தன்மையை உறுதிப்படுத்திவிட்டது. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அதுக்கு உறுதித்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அணை பலமாக உறுதியாக இருக்கின்றது.